கண்மணி, நான் ஓபி எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் இல்ல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுதான். நான் டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. கார்த்திக், நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? நான் இப்போதைக்கு ஸ்டேபிளா ஒரே இடத்துல ஸ்டே பண்ணல கண்மணி, மாறிட்டே தான் இருக்கேன். கார்த்திக், என்ன இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் அப்பப்போ வந்து பார்த்துப்பேன்ல. ப்ளீஸ் கார்த்திக், என்னால பார்க்காம இருக்க முடியாது. நான் வீடியோ கால் பண்ணி இதழ் குட்டியை டெய்லி கூட உனக்கு காமிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பு. உங்க வீட்ல எதுவும் பெரிய பிரச்சனையா வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு கண்மணி, ப்ளீஸ் கிளம்பு. என்ன கிளம்புன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல? உங்களுக்கு அவ்வளோதான் என் மேல பாசமா? நான் கிளம்புனாதான் நிம்மதியா இருப்பீங்களா? லூசு மாதிரி பேசாத கண்மணி. நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் நீ நினைக்கிறியா? கண்மணி, என் மேல இருக்கிற நம்பிக்கையோட நீ வீட்டுக்கு கிளம்பு. நம்ம கண்டிப்பா ஒன்னு சேருவோம் கண்மணி. உண்மையை சொல்லணும்னா நான் ஸ்டெஃபி கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்த்தனோ அது எல்லாமே உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு கண்மணி. இப்பதான் நான் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா என் லைஃப்ல உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறமும் உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ உன்னை கிளம்ப சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கும் தான் கார்த்திக். உங்களுக்கு இருக்கிற காசு பணத்துக்கு நீங்க எப்பயும் என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா குடும்பம் முக்கியம், எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. நானும் எப்படியெல்லாம் ஒரு பையன் எனக்கு லைஃப் பார்ட்னரா வரணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு கார்த்திக். எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா எனக்கு இதழ் குட்டியும் கிடைச்சிருக்கா கார்த்திக். அதான் உங்ககிட்ட நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறமும் ஏன் வேற வேற இடத்துக்குலாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க நம்ம வீட்டுக்கே போங்க கார்த்திக். ஆமா கண்மணி, நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அங்க முத்து அண்ணா கிட்ட பாப்பாவை விட்டுட்டு தான் இனிமே ஹாஸ்பிட்டல் வரணும். முத்து அண்ணா கிட்டயா? அப்பனா டெய்லி கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் போய் இதழ் குட்டியை பார்த்துக்கலாம். ஹை இதழ், இனிமே அம்மா உன்னை வந்து டெய்லியும் பார்த்துக்கிறேன். என்ன சரி இதழ், அம்மா என்ன சொன்னா உன்கிட்ட? ஏய், உங்க அம்மாவே ஒரு பெரிய கேடி, நீ அவ கூட சேர்ந்து நீயும் கேடி ஆயிட்டியா? கண்மணி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் இந்த சைடு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமா டெய்லி வீட்டுக்கு போய் இதழ் குட்டியை பாத்துக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். கார்த்திக், இல்லையே, அப்படிலாம் நான் ஒன்றும் யோசிக்கலையே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. இது கூட பெட்டர் ஐடியாவா இருக்கே. ஹே, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இந்த மாதிரி மட்டும் ஏதாவது பண்ண உன்னை தொலைச்சிருவேன். ஏய் என்ன கார்த்திக், எதுக்குமே வேணான்னு சொன்னா எனக்கும் கஷ்டமா இருக்காதா? இதழையும் உங்களையும் பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கும்ல. ப்ளீஸ் நான் வந்துட்டு போய்க்கிறேனே. சரி ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒரு 10 minutes தான் டைம். எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன். அதுக்குள்ள விளையாண்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க, புரியுதா? ஓகே, அப்ப நாங்க 2 பேரும் எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறோமா? நீங்க நம்ம வீட்டுக்கு போறீங்களா? இந்த இந்த நக்கல் பேச்சு இருக்கு பத்தியா, நக்கல் பேச்சு. கார்த்திக், கார்த்திக் இல்லாதீங்க, வலிக்குது. ஐயோ கார்த்திக், விடுங்க கார்த்திக். இதுதான் உன்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கண்மணி. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி ஓகே, 2 பேரும் விளையாடிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வரேன். சரி கார்த்திக். என்னங்க பாய் தலகாணியெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இப்படி மாடியில விரிச்சு போட்டிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு இங்கேயே தூங்க போறோம்? ஆமா லட்டுமா, இன்னைக்கு நம்ம இங்க தான் தூங்க போறோம். என்னது? ஏங்க? ஏய் சூப்பரா இருக்கும், இங்க தூங்கணும்னு வெச்சுக்கோ, ஏன் நல்ல தூக்கம் வரும். போங்கங்க, கொசுலாம் கடிக்கும். திடீர்னு மழை வந்துச்சுன்னா நம்ம குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடணும். அப்புறம் மின்னெல்லாம் வந்து நம்மள தாக்கிடும். நம்ம காலையில உயிரோட இருப்போமானே தெரியாது. சாவரம். கொஞ்சம் பகல்ல செத்தா என்ன, நைட் எப்போ உயிர் போகுதுன்னு கூட தெரியாமையா சாவணும்? அடி பாவி, மாடியில தூங்க கூப்பிட்டது ஒரு குத்தமாடி. உடனே நம்ம 2 பேரையும் சாவடிச்சிட்ட. ஆமா பின்ன, காலையில உடனே நம்மள வந்து எழுப்ப மாட்டாங்க. ரொம்ப லேட் ஆகும் நம்மள வந்து பாக்குறதுக்கு. நம்ம 2 பேரும் கருகி போய் அப்படியே செத்து போய் கலந்தோம்னா என்ன பண்றது? அதுவும் இல்லாம எப்ப சாவறோம்னு கூட தெரியாம அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என்னங்க நம்ம கீழே போயிடலாங்க. ஏய் பைத்தியமே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் எத்தனை வாட்டி தெரியுமா மாடியில வந்து படுத்திருக்கேன். நல்லா சூப்பரா ஜிலு ஜிலுன்னு கூலிங்கா இருக்கும். ஏசில எல்லாம் படுத்தா அந்த அளவுக்கு தூக்கம் வராது. ஆனா இங்க வந்து படுத்து பாரு, செம்மையா இருக்கும். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? மழை பெஞ்சா என்ன பண்றது? அப்படியே நனைஞ்சிட்டே படு, என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் முடியாது, நான் கீழே ஓடிடுவேன்பா. இந்த நேரத்துல யாரு? அட சுடரம்மா பேசுறாங்கங்க. சுடரம்மாவா? பேசி ரொம்ப நாள் ஆகுது, எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ சுடரம்மா. ஹலோ புஷு, தூங்கிட்டியாடி? இல்லம்மா, 2 பேருமே முழிச்சுதான் இருக்கோம். சொல்லுங்கம்மா, இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்கல தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். ஆனா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி எதுவும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க மாடியில தான் சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா. ஏண்டி அறிவு கெட்டவளே, மாடியில சும்மா உட்கார்ந்து பேசுறதுக்காடி உங்க 2 பேருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்? லட்டு ஸ்பீக்கர்ல போடு.
எல்லா கேஸுகளும் இப்படிதான் இருக்கீங்க. லவ் பண்ணும்போது உருகி உருகி லவ் பண்ண வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், கனவெல்லாம் காங்க வேண்டியது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மண்ணும் இருக்கிறது இல்ல. அம்மா என்னம்மா சும்மா மாடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அது ஒரு குத்தோன்னு இவ்வளவு நேரமா திட்டிட்டு இருக்கீங்க. புஷு, உனக்கு தெரியாதுடி, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இருப்பாங்க. நம்மள கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி சொல்லி மயக்குவாங்கடி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னும் இருக்காது. நீ நம்மளோட அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல இது சுடர்வேலன் காதல் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்ததுல நானும் உங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்னு உனக்கு தெரியும்ல. பாக்கலனா அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாரு, ISVKன்னு இருக்கும். என்னம்மா எனக்கு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல சைடு கேப்ல உங்களோட சீரிஸ்க்கு மட்டும் மக்கள் கிட்ட ப்ரமோஷன் கொடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயா சாமி, அதெல்லாம் இப்படி தெளிவா வெளியே சொல்லக்கூடாது. பாரு, எதுக்கு கால் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்லல. இதுதான் சுடரம்மா. நல்லா இருக்கியாங்கிறதே 9 நிமிஷமா கேட்பாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதாண்டி, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் உங்களை கைக்குள்ள அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும். என்ன விட்டுறாத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அப்படியா? சரிம்மா, உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, தமிழ என்ன பண்ணா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம், ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். அடி பாவி. புஷு, அதெல்லாம் போன்ல சொன்னா நல்லா இருக்காதுரி. எப்படியும் புருஷன்கார ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு தானே இருப்பான். வேணாம், உனக்கு நான் நேர்ல ரகசியமா சொல்றேன். சுடரமா? ஆமா, அவர் ஸ்பீக்கர்ல தான் கேட்டுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாருக்கு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா இந்த சுடருக்கு கேட்காதுன்னு நினைப்பு. ஆனா நான் யாரு? சுடர் விளையாச்சே, கண்டுபிடிச்சிட்டனே. சுடரம்மா, நீங்க வேற லெவல் தான் போங்க. என்ன தமிழ், இவளுக்குலாம் வயசாயிடுச்சு, எங்க காது கேட்கிற போதுன்னு தானே நினைச்சீங்க? அப்படி மட்டும் எனக்கு கம்மியா எடை போட்டுறாதீங்க. எனக்கு நம்பர் மட்டும் தான் ஏறிக்கிட்டே போகுது, ஆனா இளமை என்னமோ குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 வயசு குழந்தை, ஏன் பிறந்த குழந்தையாவே மாறிடுவேன் போல. அம்மா, நீங்க மட்டும் குழந்தையா மாறிட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களை அழகா வளர்த்து விடுறேன். ஆமா, எப்படி இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு குழந்தை பிறந்துரும், அதோட சேர்த்து என்னையும் வளர்த்துரு. எங்க இப்படியே கண்ட நேரத்துல எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பிறக்காது. அடே விட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க போலயே. இருங்க, உடனே 2 பேரும் மனசுக்குள்ள அப்படியே பிஜிஎம்ல பறந்துட்டு இருப்பீங்களே. சரி, நான் எதுக்கு போன் பண்ணேன்ற விஷயத்த சொல்லிட்டு போனை வைக்கிறேன். நீங்க உங்களோட பிஜிஎம் அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கப்பா. சொல்லுங்கம்மா. தமிழ், புஷ், வர புதன்கிழமை தன்மைக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம். கல்யாணம் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால வளைகாப்ப நல்லா கிராண்டா பண்ணலான்னு இருக்கோம். மண்டபத்துல தான் பண்றோம். பத்திரிக்கை வேணா வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். பத்திரிக்கை நேர்ல கொடுக்கலாம் தான் ஆசை, ஆனா அவ்வளவு தூரத்துல இருக்கீங்களே, இங்கே தலைக்கு மேல வேலை இருந்துச்சா, அதான் நம்ம பிள்ளைங்களாச்சே ஒன்னும் மனசுல வச்சுக்க மாட்டீங்கன்னு போன்லயே சொல்றேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதன்கிழமை வளைகாப்பா, விடுங்க, செவ்வாய்க்கிழமையே வந்துடுறோம். இதுதான் நம்ம பிள்ளைங்கன்றது. சொந்தக்காரங்களாம் என்ன சொந்த பந்தம், பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா, ஒரு நாள் முன்னாடியே எல்லாரும் வரேன்னு சொல்றீங்க. இதுதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுவே சொந்தக்காரங்கன்னா என்ன புதன்கிழமைக்கு போய் இப்ப சொல்ற, அதெல்லாம் எங்களால வர முடியாது, பத்திரிக்கையை நேர்ல எடுத்துட்டு வா, என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்றேன். ஓஹோ, வளர்ந்துட்டீங்களோ, பெரிய ஆயிட்டீங்களோ, அப்படி இப்படின்னு எவ்வளவு தெரியுமா பேசியிருப்பாங்க. மனசுக்கே கஷ்டமா இருந்திருக்கும். அம்மா, நாளைக்கு வளைகாப்புக்கு இன்னைக்கு நைட்டு சொல்லியிருந்தீங்கன்னா கூட உடனே பறந்து வந்திருப்போம். எங்களுக்கு தேவை தன்மை அக்கா நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும். குழந்தைங்க 2 பேரையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியே வரவேற்கணும். குட்டீஸ் 2 பேருக்கும் நம்ம எல்லாரும் இருக்கோன்ற நம்பிக்கையை நம்ம தானே அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால விடுங்க, ஒரு நாள் முன்னாடியே வந்துருவோம். ஆனா என்ன, அப்பா அம்மா அக்கான்னு எல்லாருமே வீட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யணும், அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்கணும், அப்படி இப்படின்னு இருக்கா. அதான் ஒரு நாள் முன்னாடி வரோம்னு சொன்னோம். புஷ், அம்மா பூர்ணிலாம் வந்திருக்காங்களா? ஐயோ, அப்ப நான் நேர்லயே வந்து சொல்றேம்மா. பரவாயில்ல, எல்லாரையும் கூப்பிடணும்ல. ஐயா அம்மா, நீங்க நேர்ல வந்துதான் சொல்லணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்ல. அம்மாவும் அக்காவும் தானே, நான் கூட்டிட்டு வரேம்மா. போன்ல சொன்னா கூட போதும், அவங்க எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கம்மா. அப்படியா? சரி கண்ணு, ஆனா உண்மைதானே, நீ எதுவும் எனக்காக சொல்லலையே. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்பு. ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறோம், ஓகேவா? சரிங்க பார்த்தாங்களா. அப்புறம் வளைகாப்பு நடக்கிறது தன்மைக்கும் சந்திரன் மாப்பிளைக்கும் தெரியாது, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. என்னது, அவங்க வளைகாப்பு அவங்களுக்கே தெரியாம நடக்குதா? என்னம்மா சர்ப்ரைஸா? சரி ஓகே. ஆமாமா, அவங்களுக்கே தெரியாது. நிம்மதிக்கே இப்பதான் போன் பண்ணி சொன்னேன். நாங்களாம் தெரியாம தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்க போய் உங்க பிஜிஎம் கண்டினியூ பண்ணுங்க. தேவையில்லாம பேசி உங்க டைமையும் நான் வேஸ்ட் பண்றேன். நானும் போய் தூங்குறேன். சரிங்கம்மா, செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணலாம். ஓகேடாமா, பாய். பாய்மா. எவ்வளவு ஜாலியா பேசுறாங்கல்லங்க. சுடரம்மா கிட்ட பேசினா டைம் போறதே தெரியாது. ஆமா லட்டு, கரெக்ட் தான். அம்மா, நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு டவுட், அததான் எப்படி கேட்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன, கேளுங்க. என்ன டவுட்? இல்ல லட்டு, அது வந்து இப்போ சுடரம்மா ஒன்னு சொன்னாங்கல்ல, அதான் தன்மை அக்காக்கு வளைகாப்புன்னு. ஆமா. அது வந்து இல்ல, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆகுது. இல்ல, ஒருவேளை நம்மளுக்கு கன்ஃபார்ம்லாம் ஆச்சுன்னா எப்ப ஆகும்னு டவுட்டா இருக்கு, அதான் கேக்குறேன். கன்ஃபார்மா? என்ன கன்ஃபார்ம் ஆகணும்?
நானே எப்படி கேக்குறதுன்னு தட்டு தடுமாறி கேட்டுட்டு இருக்கேன். இதுல இவ எனக்கு மேல பல்பா இருப்பா போலயே. என்னங்க சொல்லுங்க. அது வந்துமா, அதான் அதான் கன்ஃபார்ம் ஆகும்ல, அதான் எப்ப கன்ஃபார்ம் ஆகும்னு கேட்டேன். என்னங்க கன்ஃபார்ம் ஆகணும்? தன்மை அக்காக்கு மாதிரி கன்ஃபார்ம் ஆகணும்னா ஓ வளைகாப்ப கேக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப நம்ம படிக்கலாமா? சரிங்க, எனக்கும் தூக்கமா வருது, படிக்கலாம். நம்மளுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அத தெளிவா கேட்க முடியலல, நீங்க தெளிவா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இவனுக்கு வேற எதுவுமே புரியாத மாதிரியே போய் படுத்துட்டா. புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாளா? புரியாத மாதிரி தான் நடிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? லட்டு கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீ இப்படியே இங்க படுத்துக்கோ, நான் மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன். மெடிக்கல்க்கா? ஏங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? ஃபீவர் வர மாதிரி இருக்கா? சேச்சா, அதெல்லாம் இல்லம்மா. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கன்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்கல்ல, 2 கோடு கூட வருமே, அந்த கிட்டு வாங்கலான்னு போறேன். யாருக்குங்க? யாருக்கா? லூசு, பொறுப்பே இல்லாம பேசுறேன். இல்லங்க, உண்மையாவே எனக்கு புரியல. யாருக்கு? நமக்கு தான் லூசு. ஒருவேளை உன் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறது நம்மளுக்கே தெரியாம கூட இருக்கலாம்ல. அதான் ஒரு வாட்டி கிட்டு வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். 2 கோடு இருந்தா சந்தோஷம் தானே. ஐயோ, என்னங்க லூசா நீங்க? அதெல்லாம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் செக் பண்ணனும். அதுவும் இல்லாம பீரியட்ஸ் எல்லாம் தள்ளி போகணும். இப்பவே வா, 2 வாரம் தான் இருக்கு நமக்கு கல்யாணம் ஆகி. இப்பவே போய் மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? என்ன சொல்ற லட்டு? 2 மாசம் ஆகணுமா? ஆமாங்க, லூசுங்க. டைம் ஆயிடுச்சு, படுத்து தூங்குங்க. ராத்திரியில போய் இவ்ளோ கேவலமா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்பாடா, எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நானும் படிக்கிறேன், நீயும் பாடு. இதா எங்கடா வயலுக்கு போனீங்களா? ஆமாக்கா, வரப்பெல்லாம் வெட்டி போட்டு ரோஜாக்கு நம்ம வயல்லாம் காமிச்சிட்டு வந்தேன். என்ன கண்ணு, வயல்லாம் பிடிச்சிருந்ததா? ஐயோ சூப்பரா இருந்தது செம்பாக்கா. மாமா கிட்ட திட்டிட்டு இருந்தேன், ஏன் இத்தனை நாளா என்ன கூட்டிட்டே போலன்னு. ஏடா தம்பி, வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா? இல்லக்கா, சாவி எடுக்காம போயிட்டேன், வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போல. ஆனா வெளியே இருந்தே காமிச்சிட்டு தான் வந்தேன். நம்ம மரத்தடியில எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம்ல, அந்த இடம்லாம் காமிச்சிட்டு தான் வந்தேன். ரோஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாளைக்கே கூட்டிட்டு போங்க, எல்லாரும் வாங்க போலாம், சமைச்சு சாப்பிட்டுட்டு போடலாம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா கண்ணு, நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு வேணாம், இன்னொரு நாள் போலாம். சரிங்கக்கா. ஏங்கா, நாளைக்கே போலாம்ல? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நாளைக்கு நம்ம கண்மணிய மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. யார கேட்டு நீ மாப்பிள்ளை வீட்ல இருந்து கண்மணியை பொண்ணு பார்க்க வர சொன்ன? ஏண்டா ஒண்ணு கேட்கலன்னு கோமா? அது ஒண்ணும் இல்லடா தம்பி, பொண்ணு தானே பார்க்க வராங்க, பாத்துட்டு போட்டுமேனு உடனே மாமா வர சொல்லிட்டாரு போல. அதான் நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. அவன் சொன்னதுல இருந்து உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் வயலுக்கு போயிட்டீங்க. ஏக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கண்மணியோட விஷயம் என்னன்னு தெரியும் உனக்கு. தெரிஞ்சிருந்தோ வேற எவனோ ஒருத்தனை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்க. தெரிஞ்சிருந்தோன்னா அதுக்குன்னு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி தர சொல்றியா? அப்படி என்னடா கண்மணிக்கு தலையெழுத்தா? வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு குழந்தையோட உட்காந்துருப்பான். இவ போய் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படி என்ன தலையெழுத்து? அவளுக்கு அப்படி என்ன குறைன்னு கேக்குறேன். செம்பாக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க குழந்தையோட இருக்கிறவங்கள கல்யாணம் பண்றதெல்லாம் குறைன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க செம்பாக்கா? அவங்க 2 பேருக்கும் மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இத குறையா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எம்மாடி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஈஸியா பேசிடுவோம். நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாவம் அவ ஒருத்தி மட்டுமா கடந்து கஷ்டப்படுவா. நம்ம எல்லாம் அம்மளோட வேலையை பார்க்க போயிருவோம். அப்படி இல்ல, யாரும் கண்மணியை விட்டுற மாட்டாங்கக்கா. இங்க பாரு, கார்த்திக்கு இருக்கிற பணம் காசுக்கு இந்நேரம் கண்மணியை கூட்டிட்டு போய் கல்யாணமே பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணலையே. நீங்க எல்லாருமே வேணும், அவருக்கு தான் குடும்பம் இல்ல, கண்மணியோட குடும்பமாவது நம்ம குடும்பம் நினைச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட பதிலுக்கும் மாமா பதிலுக்கும் தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தெரியுமா உனக்கு? எடே, இதுல நான் முடிவு பண்றதுக்கு என்னடா இருக்கு? கண்மணியோட அம்மாவும் கண்மணியோட அண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுல நம்ம 3 பேரும் தலையிட வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல தலையிடாதே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு இன்டைரக்டா சொல்றீங்களோ? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. உங்க மாமா வந்து நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து கண்மணியை பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியா இருந்துக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். செம்பாக்கா, ஆனா நீங்க தானே அண்ணன் கிட்ட போய் மாப்பிள்ளை பாருங்க, இது செட் ஆகாது, கார்த்திக்கும் கண்மணியும் கண்டிப்பா ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இல்லக்கா, நீங்களும் அண்ணனும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆமா, நான் தான் சொன்னேன். யாருக்காக சொன்னேன்? கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், கண்மணிக்காக சொன்னேன். அக்கா, உண்மையா சொல்றேன், அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கண்டிப்பா கண்மணி அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டா. கண்மணி கார்த்திக் கூட மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. அவளோட உலகமே கார்த்திக், இதழ் குட்டி, இவங்க மட்டும்தான். இல்ல, எனக்கு புரியல. கண்மணியே நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா கூட நீங்க 2 பேரும் விட மாட்டீங்க போலயே. அவ வாழ்க்கையில புந்துக்கிட்டு எதுக்கு இப்படி 2 பேரும் தயத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? அப்ப கண்மணியோட வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இல்ல, அப்படித்தானே? டேய், உரிமை இருக்கு, உரிமை இல்ல, அத பத்தி எல்லாம் நான் இங்க பேச வரல. நான் உறுதியா சொல்றது, கண்மணிக்கு அந்த கார்த்திக் பையனை கல்யாணம் பண்ணி தர முடியாது.
கண்ணு முன்னாடி அவ வாழ்க்கை அழிஞ்சு போறத பாக்குறதுக்கு எங்களால முடியாது. அதனால வேற மாப்பிளைய பாக்குறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். நீ இப்படியே பேசிட்டு கடைசியில அவ ஏதாவது தூக்க மாத்திரையோ இல்ல தூக்குல தொங்கியோ செத்து தான் போக போறா. பாத்துட்டு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி குழந்தையோட இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு கண்மணி செத்து போறதே மேலு. கண்மணி செத்து போறதே மேலு. பைப்ல கைய கழுவிட்டு பைப் அடைச்சு வச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க வந்து. இல்ல அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இது என்ன வீடா இல்ல வேற எதுமா தெரியல. மாமா, நான் தான் அப்பவே சொன்னல, செம்பாக்காவும் அந்த அண்ணனும் பேசினதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா அவங்க கண்மணி கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க மாமா. நம்மளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பாவம் மாமா அவ. இருக்கிற பிரச்சனையில இவ வேற. எதுக்கு நீ எப்ப பாரு இப்படியே யோசிக்கிற? வெயிட் பண்ணு, நாளைக்கு பொண்ணு தானே பார்க்க வராங்க, பாத்துட்டு போட்டோம். அந்த மாப்பிள்ளைகிட்டயே நம்ம பேசுவோம். அப்படி இல்லையா மறுபடியும் அக்காட்டையும் மாமாட்டையும் பேசி எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தொலைக்கிறேன். இதுங்கெல்லாம் பண்ற பிரச்சனைக்கு நம்ம தலைதான் உருளுது. இங்க பாரு ரோஜா, உன்கிட்ட அங்க சொன்னதுதான். கார்த்திக் கிட்ட காசு பணம் மட்டும்தான் இருக்கு, கூட உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவரு கண்மணி மூலியமா அவருக்கு நிறைய உறவு கிடைச்சதா நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சொந்தக்காரங்களா நினைச்சிட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும். வேற யாருமே பேச மாட்டாங்க, வந்துட்டும் போக மாட்டாங்க. அது இன்னும் 2 பேருக்கும் தனிமையை தான் ஏற்படுத்தும். இதழ் குட்டிக்கு எல்லாரும் வேணும்னு கார்த்திக் நினைக்கிறாரு. அதுக்காகவாது கார்த்திக் கண்மணியோட கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோட நடக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் கண்மணி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. பைப் ஆஃப் பண்ணிட்டு வா. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஏன் நான் ஃபோன் பண்ணப்பே எடுக்கல? இதழ் குட்டியை கூட்டிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க. எல்லாம் போயிட்டா சரியாயிடுமா? ராஜா ப்ரோ, ரொம்ப ரொம்ப சாரி. இப்போதைக்கு சாரியை தவிர என்கிட்ட வேற வார்த்தையே இல்லை. செம்பாக்கா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் உடனே உண்மையை சொல்லிட்டேன். கண்டிப்பா என்னையும் இதழையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வாயால இருந்து அந்த வார்த்தையை கேட்க கூடாதுன்னு தான் அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிட்டேன் ராஜா ப்ரோ. ஏன்னா செம்பாக்காவை என்னோட கூட பிறந்த அக்காவை தானே பாக்குறேன். அவங்க கையால நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றிக்காவது நான் அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கணும். ஆனா இதழ் என் பொண்ணு இல்லைன்னு ஆரம்பத்திலேயே போய் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதழ் என் பொண்ணு தானே சொல்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் ராஜா ப்ரோ. கார்த்திக் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்த புள்ள கண்டிப்பா நல்லா வளர்ந்துருக்க மாட்டாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஆனா அதுல 1% கூட இல்லாம நீங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கீங்க. அம்மா அப்பா இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு நீங்க நல்லா வளர்ந்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஒரு பையன் எங்க குடும்பத்துக்கு வர்றதுக்கு நாங்க தான் கார்த்திக் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ராஜா ப்ரோ. நான் கண்மணி கிட்டையும் அதை தான் சொன்னேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் ராஜா ப்ரோ கூப்பிட்டேன். கண்மணி இப்ப என்ன பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. அவளுக்கு நாங்க எங்க இருக்கோம்னு தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கரெக்டா ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிருப்பா போல. அதுல இதழ் குட்டி விளையாடுற சவுண்ட் அவளுக்கு கேட்டுருச்சு. அதனால உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. நான் ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் கண்மணி வந்தது தெரியாது. ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், பிளே ஏரியால இதழ் குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இதழ் குட்டியோடய விளையாடிட்டு இருக்கா. அதான் நீங்க நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவ கண்டிப்பா வருவா. ஒரு 4 வார்த்தை ஆறுதலா கண்மணி கிட்ட பேசுனீங்கன்னா அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ராஜா ப்ரோ. அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி கார்த்திக், நான் இப்பவே கிளம்பி வரேன். சரி வச்சிடவா. கார்த்திக், இதழ் எப்படி இருக்கா? இதழ் அம்மா அம்மான்னு கேட்டு ரொம்ப அழுதுட்டா. அவளை சமாளிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கண்மணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டா. யாருக்காக இல்லைனாலும் இதழ்காக கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒன்னும் சேரணும். நான் சேர்த்து வைக்கிறேன் கார்த்திக். சரிங்க ப்ரோ. சரி, மற்றதெல்லாம் நான் நேர்ல வந்து பேசுறேன். போனை வைக்கிறேன். வாங்க. ரோஜா, கார்த்திக் நல்ல தெளிவா தான் இருக்காரு. நம்ம எல்லாரும் குடும்பமா அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, நான் போய் இப்பயே கண்மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஏதோ செம்பாக்கா கிட்ட கண்மணி கார்த்திக் விஷயத்தை பத்தி பேசி ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காத. அவங்க தேவையில்லாம அதை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறாங்க. நீ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போ, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. இது கண்டிப்பா நடக்கிற விஷயமாவே தெரியல. செம்பாக்கா கண்மணி செத்தாலும் சாகட்டும்னு விடுவாங்களே தவிர கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி தரவே மாட்டாங்க. அவங்க பேசுறதுலே தெரியுது. நாளைக்கு கண்மணியை பொண்ணு பாக்குற விஷயத்த எப்படியாவது கண்மணி கிட்ட சொல்லணுமே. நேர்ல சொல்லலாமா? நேர்ல சொன்னா எல்லாரும் இருப்பாங்க. எப்படியாவது கன்வே பண்ணுவோம். அம்மா முடியல. அப்பாடா, ஒரு வழியா 2 சாப்டர்ல இருக்க 1 மார்க் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. நாளைக்கு எக்ஸாம செம்மையா பண்ணிடலாம். தண்ணி எங்க? பாட்டில் எடுத்துட்டு வரலையா? சரி, பாட்டில் எடுத்து வச்சுட்டு வந்து நல்லா தூங்கிடுவோம். அப்பதான் காலை சீக்கிரமா எந்திரிக்க முடியும். முடியல அம்மா. என்னாச்சு? மணி 1 ஆயிடுச்சு. நீங்க என்ன தூங்கல? அனுத்திட்டே இருக்கீங்க. தெரியலம்மா, தூக்கமே வரல. உடம்பெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. பெயினா இருக்கா? ஐயோ, என்ன உங்க உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது?
உங்களுக்கு இப்போ ஹை ஃபீவர் இருக்கு. இருங்க தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். எவ்வளவு வந்திருக்கு? 98.6 டிகிரி இருக்கு. உங்களுக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ரொம்ப பாடி பெயினா இருக்கு. என்னால தூங்க கூட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நீங்க சோஃபால படுக்கிறது கூட அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க வேணா இன்னைக்கு பெட்ல படுத்துக்கோங்க. நான் கீழே படுத்துக்கிறேன். வாங்க ரூம்ல போய் படுங்க. பாராசிட்டமால் கொடுக்குறேன், அதை போட்டுட்டு படுங்க, சரியாயிடும். ஆ ஆ, ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன். என்ன என் மேல நம்பிக்கை இல்லையோ? இல்ல, இப்போதான் மெடிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் இயரே படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் இப்போதைக்கு அரைகுறையா தான் தெரியும். அதான் உன்னை நம்பி போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 98 டிகிரி ஃபீவர் இருந்தும் நக்கலுக்கு குறைச்சல் இல்ல. இந்த உலகத்துக்கே தெரியும் ஃபீவர் வந்தா பாராசிட்டமால் தான் போடுவாங்கன்னு. அப்படியா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே. சரி ஓகே, பெட்ல வந்து படுங்க. மாத்திரை எடுத்துட்டு வரேன். பாராசிட்டமால் போட்டுக்கோங்க. ஈர துணியை வச்சு தொடச்சு விட்டேன்னா சரியாயிடும். நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன், நீங்க போய் படுங்க. இல்லம்மா, வேண்டாம். நீ மாத்திரை எடுத்துட்டு வந்து எனக்கு இப்படி கொடு. நான் போட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிறேன். அங்கெல்லாம் பெட்ரூம்க்குலாம் வரல. தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நீ எடுத்துட்டு வா, நான் இங்கேயே போட்டுட்டு இப்படி தூங்கிக்கிறேன். ஹலோ, நான் ஒரு ஃபியூச்சர் டாக்டர். நான் சொன்னா நீங்க கேட்கணும். எந்திரிச்சு வாங்க, வந்து பெட்ல படுங்க. இங்க படுத்தீங்கன்னா உடம்பு இன்னும் வலிக்கும். நான் போய் உங்களுக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ரூம்ல போய் படுங்க. மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயரே இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா. அதுக்குள்ள இவ்ளோ பேச்சு. டாக்டர் ஆமா, இவங்க சொன்னா நம்ம கேட்கணுமாமா. அம்மா முடியலப்பா, கடவுளே. கொஞ்சம் பக்கத்துக்கு வரீங்களா? நெத்தியில ஈர துணியை வச்சு துடைக்கணும். சரிம்மா.